முதல்ல இந்த சத்தியம் என்கிற இந்த கருவி அதை எப்படி பயன்படுத்த வேணும் என்றதை பார்ப்போம். சத்தியம் என்கிற கருவி, சத்தியம் என்கிற கருவி எதுக்கு பயன்படுது? நமக்குள்ளே இருக்கிற மறைந்து கிடைக்கிற, நமக்கே இன்னும் தெரிய வரல, நமக்குள்ளே இருக்கிற இந்த கோளாறு அதையெல்லாம் கூட வெளியே கொண்டு வருது. சிலது நமக்கு தெரியும், சில விஷயங்கள் நமக்கே தெரியாது. நமக்குள்ளே இந்த தப்பான பிழைகள்லாம் இருக்குது, குறைபாடுகள்லாம் இருக்குதுன்னு திருமணமானவுடனே இந்த உறவு நிமித்தமாக எல்லாம் வெளியே வந்துடுது, பொங்கி வெளியே வந்துடுது. இந்த வெளிநாட்டிலலாம் இந்த காஸ்டியூம் பார்ட்டின்னு வைப்பாங்க, இங்கே கூட வைக்கிறாங்களான்னு தெரியல. அங்கெல்லாம் காலேஜஸ்லலாம் இது ரொம்ப சகஜம். இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. அதாவது காஸ்டியூம் பார்ட்டின்னா, இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு, 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க அப்படிம்பாங்க. நல்லா நிறைய பேர் வருவாங்க அந்த காஸ்டியூம் பார்ட்டி. காஸ்டியூம் பார்ட்டினா வேஷம், எல்லோரும் வேஷம் போட்டுட்டு வந்துடணும், ஆளை பார்த்தா யாருன்னு தெரியக்கூடாது. அதனால் உடையெல்லாம் வேறு மாதிரி, பறவை மாதிரி, மிருகம் மாதிரி, அது மாதிரி இப்போ மேலே எல்லாம் மாற்றிக்குவாங்க, உடையை மாற்றிக்குவாங்க. ஆளை பார்த்து நீங்கள் உடம்பை பார்த்து கூட சொல்ல முடியாது இன்னார் தானே, அந்த மாதிரி மூடிட்டு வருவாங்க. முக்கியமாக முகமூடி, முகத்தை சுத்தமாக மூடிக்கிட்டு வருவாங்க. வெறும் கண்ணில் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த தோரம் இருக்கும், அது வழியாக பார்ப்பாங்களோ ஒழிய முகத்தை மூடிட்டு வருவாங்க. மூடிட்டு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் அங்கே பார்ட்டி நடக்கும் பாருங்கள். அதில் வந்து பேசிக்கிட்டு மற்றவர்களோட பழகிக்கிட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க. யாருன்னே தெரியாது, அடுத்த ஆள் யாருன்னே தெரியாமல் பழகிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. இந்த 12 மணிக்கு மணி அடித்தோடனே வேஷம் கலைக்கணும். வேஷத்தை கலைச்சி நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தணும், முகமூடியெல்லாம் அகற்றணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோன்னு அப்போ தான் பார்ப்பீங்க. இந்த காஸ்டியூம் பார்ட்டியில் நடக்கிற மாதிரி தான் திருமணத்திலையும் நடக்கிறது. திருமணத்திலையும் அதே தான். நான் திருமணத்தில் வேஷம் போட்டு மூடிக்கொள்ள முடியாது. நண்பர்களத்தில் வேஷம் போட்டு மூடிக்கலாம், குடும்பத்தில் கூட வேஷம் போட்டு மூடிட்டு இருந்துடலாம். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்கிட்ட கூட வேஷம் போட்டு மூடிக்கலாம், சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் திருமணத்தில் வேஷம் போட்டு மூட முடியாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டு விடும். ஏனால் இது ஆழமான ஒரு உறவு. எப்படி அந்த முகமூடி அகற்றப்படுகிறது திருமணத்தில்? எப்படி இந்த வேஷம் கலைக்கப்படுகிறது திருமணத்தில்? எப்படி நாம் யார் என்பது வெளிப்படுகிறது என்பது பாருங்கள். 2 விதமாக அது வெளிப்படுது. ஒன்று ஏன் வெளிப்படுதுன்னா, மற்ற எல்லா உறவை காட்டிலும் இது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. திருமண உறவுன்றது மற்ற எல்லா உறவை காட்டிலும் நெருக்கமான உறவு. எப்படி சொல்கிறேன்? தாய் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருந்த